ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அவியல் பார்த்திங்க அப்படின்னா அடைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ். அதே நேரத்தில் நம்ம பொங்கல் அன்னைக்கு வெண்பொங்கல், சக்கரை பொங்கல்லாம் சாப்பிடும்போது திகட்டாமல் இருக்கிறதுக்கும், ரொம்ப ஹெல்தியாக ஒரு நல்ல ஃபைபர் கண்டென்ட் கொடுக்கறதுக்கும் நாட்டு காய்கறிகளை போட்டு இந்த அவியல் பண்ணுவாங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த அவியலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம ட்ரெடிஷன் படி நாட்டு காய்கறிகள் மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேரட்டெல்லாம் கலர் சேர்க்கறதுக்கும் ஒரு லுக் அண்ட் ஃபீல்காக தான் நம்ம போடுறது. மற்றபடி இதோட பேசிக்காக இதில் சேர்க்க வேண்டியது அவரைக்காய். ஒரு 4லேருந்து 5 காய் எடுத்து 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக சேனக்கிழங்கு, முருங்கைக்காயில் ஒரு சின்ன முருங்கைக்காய், அதுக்கப்புறமேட்டு வாழைக்காயில் ஒரு அரை வாழைக்காய், அப்புறம் கத்திரிக்காயில் ஒரே ஒரு கத்திரிக்காய் அந்த மாதிரி க்யூப்ஸாக வெட்டி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு அரை கேரட்டு கலருக்காக சேர்த்துருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் நல்ல எலஸாக இருக்கிறதா நம்ம பார்த்துக்கணும். அடுத்து ரொம்பவே முக்கியம் இந்த பேஸ்ட் தாங்க. இந்த பேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீளமான மிளகாயாக இருந்தது அப்படின்னா ஒரு 2லேருந்து 2.5 நீல பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இல்லைன்னா சின்ன மிளகாயாக இருந்ததுன்னா 3லேருந்து 4 மிளகாய் கூட நம்ம எடுத்துக்கலாம். அது கூட சேர்த்து ஒரு 15 சில்லு தேங்காய் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தேங்காய் எடுக்கிறதா இருந்தால் அந்த தேங்காயை கொஞ்ச நேரம், அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாகவே இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா தேங்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது கூட சேர்த்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம், முழு ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்ல மையாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மையான பேஸ்ட்டாக நம்ம ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு அகலமான பேன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த அவியல் பார்த்தீங்கன்னா கேரளா இந்த சைடு பண்ணும்போது தேங்காய் எண்ணெயில் செய்வாங்க. நம்ம நார்மலான எண்ணெய் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் இதில் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த காய்கறிகளை சேர்க்கும் போதும் கொஞ்சம் அதிக நேரம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிற காய்கறிகளை முதல்ல சேர்க்கலாம். ஒரு நல்ல வணக்கிட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா இதை வணக்கினதுக்கு அப்புறமேட்டு ஈஸியாக குக் ஆகிற வெஜிடபிள்ஸை கொஞ்சம் லாஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம வாழைக்காய், கேரட், அதுக்கப்புறமா சேனைக்கிழங்கு, கடைசியாக நம்மளோட கத்திரிக்காய்கள் இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா வணக்கி கொடுத்துடலாம். நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் ப்ரெஷர் குக் பண்ண போகிறதில்ல. நம்ம இந்த மாதிரி வணக்கி கொடுத்து மூடி போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். அப்போ தான் அந்த காய்கறிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா குழஞ்சு போகாமல் ரொம்ப சூப்பராக முழுசாக அந்த அவியலில் நமக்கு தென்படும். இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த காய்கறிகள்லாம் ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்திருக்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம உப்பு சேர்த்தா போதும். 1/4 டம்ளர் தண்ணி மட்டுமே இதில் சேர்த்து இந்த காய்கறிகளை சூப்பராக நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த குக்கரோட பேன் யூஸ் பண்ணுறதுக்கும் அதுதான் காரணம். இது கொஞ்சம் ஹெவியான பேனுன்றதுனால கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சாலே அடி பிடிக்காமல் ரொம்ப சீக்கிரமாக இந்த காய்கறிகள் வெந்து கொடுத்துரும். எப்பயுமே காய்கறிகள் ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம உப்பு சேர்க்கும் போது அந்த காய்கறிகளோட தன்மை மாறாமல் சூப்பராக குக் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். இந்த மாதிரி நடுவில் கிண்டி விட்டு மூடி போட்டு குக் பண்ணலாம். தண்ணியெல்லாம் காய்கறிகள் நல்லா இழுத்துருச்சு, நல்லா சாஃப்டாகவும் குக் ஆகிடுச்சு. இந்த காய்கறிகள் வெந்துட்டு இருக்கும் போதே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் 3/4 பதத்துக்கு அப்புறமேட்டு. இப்போ நல்லா இது வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை இதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த விழுதை சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நம்ம காய்கறிகளை ப்ரெஷர் குக் பண்ணாததுனால நம்ம நல்லா கிண்டி விடும்போது கூட இந்த காய்கறிகள் குழையாமல் சூப்பராக முழுசாக அப்படியே இருக்கு பாருங்கள். இப்போ இந்த பேஸ்ட்டுக்கும் நம்ம சேர்க்க போகிற தயிருக்கும் தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்க போகிறோம்.
ஏற்கனவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு காய்கறிகள் வேகிறப்ப நம்ம சேர்த்திருந்தது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு இந்த தேங்காயோட பேஸ்ட்ல காய்கறிகள் நல்லா வந்து குக் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 4-5 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விடணும். தேங்காயோட சேர்ந்து காய்கறிகள் வந்து நல்லா குக் ஆகட்டும். இந்த தேங்காய் பேஸ்ட்ல இருந்தே நமக்கு தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சம் விடும். மூடி போட்டு நம்ம வந்து சிம்க்கு கொஞ்சம் அதிகமாக வச்சு நம்ம குக் பண்ணலாம். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம கெட்டியான தயிர் சேர்க்க போகிறோம். இப்போ ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பாருங்க நல்ல சூடு இன்னுமே இருக்கு அந்த தேங்காய் பேஸ்ட்டில். இப்போ இந்த கெட்டியான தயிர் சேர்த்த உடனே நல்லா எல்லா பக்கமும் இந்த தயிர் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா கெட்டியான தயிர் சேர்க்கும் போது இதோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு நிமிஷம் அளவுக்கு. ஏன்னா நல்ல சூடோடு நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே செட் பண்ண விட்டுறலாம். செட் ஆகிற டைமில் நம்ம மைல்டான ஒரு தாளிதம் ரெடி பண்ணி அதையும் இது கூட சேர்த்து பிரட்டிடலாம். தாளிதமும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். 2 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமேட்டு ஒரு 4-5 கருவேப்பிலை மட்டும் போட்டு லேசாக இதை வணக்கிட்டு அதுவும் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா செம்ம வாசமாக இருக்கும். இதில் சேர்த்து ஒரு நல்ல கிளறி கொடுத்துருங்க அந்த சூட்டோட. அவ்வளவே தான், செம்ம ஹெல்தியான அவியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொங்கல் அன்னைக்கு அவியல் வந்து நம்ம கல்ச்சர் படி ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சைட் டிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடையோடையும் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.